அனைத்து வாய்ஸ் ஆஃப் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஜேம்ஸ் வசந்த்னு ஒரு இசையமைப்பாளர் இருந்தாப்ல. அவரு இப்ப கலைஞர் டிவியில ஒரு ப்ரோக்ராம் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காப்ல. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு தனியார் ஹோட்டல்ல போயிட்டு நைட் நேரத்துல சாப்பிட்றதுக்காண்டி போய் அவரோட காரை வெளியே நிப்பாட்டிட்டு போயிருக்காரு. கார் கண்ணாடி உடைச்சிட்டாங்க. அந்த கார் கண்ணாடி உடைச்சது டிவிக்கோட தற்கொலைகள் தான் அப்படின்னு பேசி பெரும் பேசு பொருளெல்லாம் ஆச்சு. இதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி ஒரே ஒரு ஓகே வர்றான், சொம்பத்திக்கு உள்ள வைடி மாலா அப்படிங்கிற மாதிரி சாட்டை துரைமுருகன் அவருக்கு சப்போர்ட்டா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாப்ல. அதை பத்தி தான் வீடியோவில் பார்க்க போறோம். ஜேம்ஸ் வசந்தோட கார் கண்ணாடி உடைச்சது தமிழக வெற்றி கழக சொந்தங்களா? இதுக்கு சாட்டை துரைமுருகன் கொடுத்த பதில் என்ன? இதோட முழு விளக்கத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. ஜேம்ஸ் வசந்த் இவர் யார் அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு இசையமைப்பாளர். எனக்கு முன்னாடி இவர் போட்ட மியூசிக் எல்லாம் பிடிக்கும். இருந்தாலும் நம்ம மியூசிக் அரசியல் வேற, இவரோட பர்சனல் லைஃப் வேற, மியூசிக் வேற இல்லையா? இப்ப ஜேம்ஸ் வசந்த் ஒரு சில நாட்கள், அதாவது 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் ஹோட்டல்ல போயிட்டு நைட் நேரத்துல வெளியே காரை பார்க் பண்ணிட்டு சாப்பிடுறதுக்காண்டி உள்ள போயிருக்காப்ல. பார்த்ததுக்கு அப்புறம் இவரோட கார் கண்ணாடி பின்னாடி சீட் இருக்குல்ல, பின்னாடி சீட்ல இருக்க கார் கண்ணாடி உடைஞ்சு அந்த கல் உள்ள இருக்க சீட்டுக்குள்ள போய் இருந்திருக்கு. அந்த கண்ணாடி தூள் எல்லாம் உள்ள இருந்திருக்கு. இதை இவரை பார்த்தோன்னா ஷாக் ஆயிட்டாப்ல. நம்ம கார் கண்ணாடி உடைச்சது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் மைண்ட்ல டக்குன்னு ஒரு ஞான உதயம் ஒண்ணு வரும்ல, அந்த மாதிரி தலைவருக்கு மண்டைக்குள்ள ஒண்ணு வந்திருக்கு. கண்ணா ரெட்டு திங்க ஆசையா அப்படிங்கும் போது கார்த்தியோட தலை மேல ஒரு பல்ப் எரியும். அந்த மாதிரி தலைவர் தலை மேல நம்ம கார் கண்ணாடி உடைச்சது யாரா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தலைவரோட தலைக்கு மேல ஒரு பல்ப் எரிஞ்சிருக்கு. அந்த பல்பு தான் நம்ம விஜயை பத்தி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், விஜயை பத்தி பேசிட்டே இருக்கிறோம். அதனால இந்த டிவி கேட்காரங்க தான் நம்மளோட கார் கண்ணாடி உடைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இவரா ஒரு இமேஜனை பண்ணி உடனே சோசியல் மீடியாவில் ஃபுல்லா இவர் ஒரு ட்விட்டர் ஒன்று போட்டு விட்டாப்ல. என்னோட கார் கண்ணாடி டிவிக்கோட தற்கொலைகள் உடைச்சிட்டாங்க, இது அவங்களா இருக்குமா இவங்களா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டாப்ல. இதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நம்ம சாட்டை துரைமுருகன் வாயை திறந்தாலே பொய், இவனெல்லாம் எதுக்கு என்டிகேவில் இருக்கானே தெரிய மாட்டேங்குது, திரள் நெஞ்சு வாங்கி திங்கிற இவனெல்லாம் எதுக்கு அந்த கட்சியில வச்சிருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. சீமான் என்னைக்கு சாட்டை துரைமுருகன் அடிச்சு வெளியே தள்ளுறாப்லையோ அன்னைக்கு தான் என்டிகேங்கிற அந்த கட்சி வளர ஆரம்பிக்கும். மேட்ருக்கு வருவோம். அந்த சாட்டை துரைமுருகன் ஜேம்ஸ் வசந்த் இப்படி ஒரு பதிவை போட்ட உடனே அவருக்கு சப்போர்ட்டா இவர் என்ன பண்ணிட்டாரு, இவர் ஒரு பதிவை போட்டாரு. விஜயின் கொள்கையற்ற அரசியலையும் சுயநலத்தையும் தொடர்ந்து விமர்சித்த இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்த் அவர்களின் காரை தாவேகாவின் கொள்கையற்ற தற்கொலை கூட்டம் காரை அடிச்சு உடைச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு ட்விட்டர் ஒண்ணு போட்டிருக்காப்ல. இது சாட்டை துரைமுருகன் இப்ப காவல்துறை, அதாவது திருவான்மையூர்ல இருக்கிற காவல்துறையில இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கார் டிவிகே காரங்க, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க, அவங்க உடைக்கல, இது ஒரு அரசியல் ஆக்காதீங்க. இவர் ஒரு ஹோட்டலுக்கு போறதுக்காண்டி அந்த ஹோட்டல் முன்னாடி நிப்பாட்டிட்டு போயிருக்காரு. அவர் நிப்பாட்டினதுக்கு பின்னாடி ஒரு வீடு இருந்திருக்கு. அந்த வீட்டு உரிமையாளர் அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த கார் அவங்க வீட்டு வாசலை மறைச்சு நின்று இருக்குது. இப்ப ஒரு லேடி அந்த உண்மையா சொல்லணும்னா ஒரு லேடி தான் அந்த இது பண்ணியிருக்கிறாங்க. அவங்க அவங்க வீட்டுக்கு போறதுக்காண்டி அவங்க வாசலை மறைச்சு ஒரு ஜேம்ஸ் வசந்த் காரை நிப்பாட்டினால அவங்க வீட்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியாம நிறைய நேரம் அவங்க யாருது காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்திருக்காங்க. யாரும் எந்த பதிலுமே இல்லை. ஏன்னா இவன் நம்ம கலைஞர் டிவில இருக்கிறோம், நம்ம ஒரு பெரிய ஆளு அப்படிங்கிற நினைப்புல உள்ள இருந்திருப்பான் போல. வெளியே கூப்பிடுறது எப்படி கேட்டிருக்கோம். ஒருவேளை அங்க பக்கத்துல இருக்கிறவங்க சரி யாராவது செக்யூரிட்டி, அந்த ஹோட்டலோட செக்யூரிட்டி யாராவது இருந்திருந்தாலும் இவங்க கேட்கறது, இவங்க சொல்றதை வச்சு உள்ள போய் அவங்க கிட்ட உள்ள இருக்கிற கெஸ்ட்டுங்க கிட்ட சொல்லியிருக்கலாம், வெளியே யாருது காரு இப்படி வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டிருக்காங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இவங்க ரொம்ப நேரம் கேட்டு பார்த்துருக்காங்க, ரொம்ப நேரம் கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. யாருமே வராதனால இவங்க தானா ஒரு டிசிஷன் எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல நம்மளா இருந்திருந்தாலுமே இந்த முடிவை தான் எடுத்திருப்போம். ஏன்னா நம்ம வீட்டு முன்னாடி ஒரு அர்ஜென்ட்டுக்கு இல்ல உள்ள நம்ம அப்பா அம்மா ஒரு உடம்பு முடியாம இருக்காங்க, ஒரு மெடிசன் கொண்டு போகணும், இல்ல ஏதோ ஒரு சுச்சுவேஷன், ஒரு எமர்ஜென்சி போகணும் அப்படின்னு நம்ம போகும்போது நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு காரை நிப்பாட்டி வச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு நம்ம வழியை மறைச்சிருக்கிறப்ப அது அந்த இடத்துல நம்ம என்ன யோசிச்சு பார்ப்போம், நம்ம என்ன சிந்திச்சு பார்ப்போம். நம்ம கூப்பிட்டு பார்த்து யாருமே வரல, கார் எவனுதுன்னே தெரியல, யாருமே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு கோபத்துல ஒரு ஆத்திரத்துல ஒரு கடுப்புல என்ன பண்ணுவாங்க, கார்ல கல் எடுத்து லைட்டா அடிச்சிருக்கிறாங்க. அது உடஞ்சிருச்சு. உடனே ஜேம்ஸ் வசந்த் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே இவர் பார்த்துருக்கிறாரு, கார் கண்ணாடி உடஞ்சிருச்சு. உடனே இவர் என்ன போட்டாரு,
நம்ம விஜய் பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இவங்க டிவிகே காரங்க தான் இதை உடைச்சிருப்பாங்க, டிவிகேவோட தற்கூரி தான் உடைச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. முதல் விஷயம் ஜேம்ஸ் ரோசன், உங்க காரு அப்படின்னு யாருக்குமே தெரியாது, நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய அப்பாட்டக்காரெல்லாம் கிடையாது, அதை நீ மைண்ட்ல வச்சுக்க. உன்னோட காரு இது ஜேம்ஸ் ரோசன் காரு, இந்த காரை உடைச்சிருவோம் அப்படின்னு டிவிகேவில் இருக்கிற இளைஞர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருமே அந்த மைண்ட்ல இருக்க மாட்டாங்க. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு 4ஆம் தேதி தேர்தல் அறிக்கை வருது, அவங்க அந்த மைண்ட்ல போயிட்டு இருப்பாங்க. உன்னோட காரை உடைக்கணும், உன்னோட இதுலதான் தெரியணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாம் அவங்களுக்கு இல்ல. அதை முதல் தெரிஞ்சுக்க. இவர் போய் ஜேம்ஸ் ரோசன் போய் திருவான்மையூர் காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு. அவங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணி இதை விசாரணை நடத்தி இருக்கிறாங்க. விசாரணை நடத்தி அந்த விசாரணை இதுல உள்ளதான் தெரிய வருது, இது டிவிகேவோட கட்சிக்காரங்க யாரும் இதை உடைக்கல, இந்த வீட்டுக்கு போற பெண்மணிக்கு இடைஞ்சலா இருந்துச்சு, அந்த வீட்டுக்காரங்க ஒரு பெண்மணி தான் அதை உடைச்சிருக்கிறாங்க, இதை அரசியல் காழ்ப்புணர்ச்சியா பார்க்காதீங்க அப்படின்னு காவல்துறையில காவல் அதிகாரியே இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்ப இதுக்கு முட்டு கொடுத்த சாட்டை துரைமுருகன் இந்த மூஞ்சியை எங்க கொண்டு போய் வச்சுக்குவான்? நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு திமுக காரங்களுக்கு ஒண்ணுன்னா ஓடி வர்ற இந்த சாட்டை துரைமுருகன் இப்ப இது விஜயோட கட்சிக்காரங்க யாருமே பண்ணல அப்படின்னு தெரிஞ்சிருச்சுல்ல. டிவிக்கே எவ்வளவு தூரம் அடிக்கணுமோ அடிச்சு ஒழிக்கணுமோ ஒழிச்சிடணும். ஏன்னா இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல ஒண்ணு ஏடிஎம்கே இல்ல ஒண்ணு டிஎம்கே, அடுத்தது நம்ம நிக்கணும், நம்ம இவங்க 2 பேர்த்தையும் பயன்படுத்தி அவங்க கிட்ட இருந்து அமௌண்ட் எல்லாம் கறக்கணும், நம்ம ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள், ஒரு உள்நோக்கத்துலதான் இந்த சாட்டை துரைமுருகன் செயல்பட்டு இருக்காப்ல. இந்த சாட்டை துரைமுருகன் எப்ப நாம் தமிழர் கட்சியை விட்டு வெளியேறாப்லையோ, சீமான் எப்ப இவரை வெளியேற்றுறாப்லையோ, அப்பதான் அந்த கட்சி ஒரு எம்எல்ஏ சீட்டோ இல்ல ஒரு எம்பி சீட்டோ இல்ல ஒரு எதிர்கட்சியாவோ இல்ல ஒரு 10 எம்எல்ஏ இந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பெற முடியும். இந்த சாட்டை துரைமுருகன் உள்ள இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி உருப்படியே ஆகாது, அதை நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் இந்த ஜேம்ஸ் ரோசன் இப்ப இப்படி பேசிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டாப்ல, இந்த கோயம்புத்தூர்ல நம்ம இருக்கிற அந்த கோயம்புத்தூர்ல இந்த விமான நிலையத்துக்கு பின்னாடி ஒரு பெண்ணை வன்புணர்ச்சி செஞ்சு இது பண்ணாங்கல்ல, அதுக்கும் ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டினாப்ல தலைவர். ஏன்னா அந்த பொண்ணு இந்த நேரத்துல எதுக்கு அந்த ஏரியாவுக்குள்ள போகுது, அங்கதான் ஆளே இல்லைன்னு தெரியுதுல்ல, இருட்டா இருக்குல்ல, புதரா இருக்குல்ல, அந்த இதுக்குள்ள ஒரு நபரோட அவனோட ஆண் நண்பர் காதலனோட ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி பெரிய சர்ச்சைக்குள்ள மாட்டினாப்ல. இந்த மாதிரி பேசி பேசி ஊர்வம்பெல்லாம் விலைக்கு வாங்குற ஆள் தான் இந்த ஜேம்ஸ் ரோசன். கம்மனு நீ பாட்டுக்கு சினிமாவில் இசையமைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல உனக்கு ஒரு ஊபீஸ் 200 ரூபா கொடுத்து உன்னைய திமுகவுல போட்டு அவங்க ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அவங்களோட டிவியில உன்னைய வச்சிருக்காங்க அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? அதோடய அமைதியா போயிடணும். தேவையில்லாம விஜய சீண்டி விஜயோட ஆட்களை சீண்டி ஏன் தேவையில்லாம மாட்டிக்கிற? நீயா விஜய பத்தி பேசணும்னா நம்ம கொஞ்சம் பெரிய ஆளாயிரலாம், இன்னி கொஞ்சம் நம்ம இந்த டிஎம்கேல நம்மளை தூக்கி பிடிச்சிருவாங்க அப்படின்னு 200 ரூபா கொடுத்துட்டு இருந்தவங்க இன்னி 400 ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சு நீ பேசிட்டு இருக்கிற. இந்த மாதிரி எல்லாம் தப்பான வதந்திகளை பரப்பாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா டிவிகேவில் இருக்கிறவனுக்கு 1000 வேலை இருக்கு. உங்களை பார்த்துக்கிட்டு உங்களை நோண்டின்னு இருக்கணும் அப்படிங்கிற வேலையே இல்லை. நீங்க தான் அப்படி பார்த்தா இந்த மற்ற கட்சிக்காரங்க, இந்த என்டிகே காரங்க, இந்த திமுக காரங்க டிவிகே காரங்களை நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா புரிஞ்சுக்கங்க, அவங்க உங்களை நோண்டணும்னு அவசியம் இல்லை, நீங்க தான் அவங்கள நோண்டிக்கின்னு இருக்கீங்க. இதனால தப்பான வதந்திகளை தப்பான செய்திகளை பரப்பாதீங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது டிஎம்கேவுல பெரிய ஆளாகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போய் உங்களோட டிஎம்கேவுல பேசுங்க, டிஎம்கேவை பத்தி வளர்த்துங்க, டிஎம்கேவுல போய் மற்ற ஆளுங்க கிட்ட போய் காலில் விழுந்து போஸ்டிங் வாங்கி என்னவோ பண்ணுங்க. ஓகேவா? இது ஒண்ணு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் மே 4, 2026 யாரு சிஎம் ஆவா அப்படிங்கிற ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. நிறைய மக்கள் விஜய் வருவாரு, டிவிக்கே தான் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் மக்களும் அப்படியே பொங்கி ஆனந்தத்துல இருக்கிறப்ப இவங்க இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க மைண்ட. இனி மே 4ஆம் தேதி என்னென்ன பண்ணுவான்னு தெரியாது. ஏன்னா இந்த அண்டா சேர்ந்தல என்ன பண்ணாப்ல அவரும் ஒரு ட்வீட்டை போட்டு விட்டாப்ல, ஐடி காரங்களாம் எங்கனால தாண்டா சோறு திங்கிறீங்க, நாங்க போட்ட சோறுனால தாண்டா நீங்க ஐடி வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பினாரு. இப்படி தேவையில்லாத இன்னொரு ஆளு அவர் பேர் எனக்கு சத்தியமா தெரியல, அவரு ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பிட்டு இருக்கிறாரு. டிவிக்கு இந்த டிஎம்கே காரங்க இங்க என்னென்ன பேசுவாங்கன்னு தெரியாது. உங்க தலைவர், உங்க சின்னவர், உங்க தலைவரெல்லாம் ஹாப்பியா ஊழல் விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க. இதுல இந்த ரோஸ்ட் பிரதர்னு ஒருத்தர் இருக்கான், அயோக்கியவன். அவன் என்ன பண்ணியிருக்கான்? விஜய் வெளிநாடு செல்கிறார், விஜய் தமிழ்நாட்டு மக்களை கைவிட்டு விட்டு வெளிநாட்டு பயணம் போகிறார் அப்படின்னு போட்டு விட்டுருக்கான் பைத்தியக்காரன். ஏன்டா உங்க கட்சிக்காரு, உங்க தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் சின்னவரும் துபாய் போயிருக்காரு, அதை பத்தி எல்லாம் பேச மாட்டீங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அதை பத்தி பேசுங்க. புரியுதா? இது ஒண்ணு நீங்க மைண்ட்ல வச்சுங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. அந்த நேரத்துல யாரும், நான் உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், அந்த நேரத்துல யாரும் நம்ம தப்பான முடிவுக்கு தப்பான வழியிலயோ போகக்கூடாது. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க.
போன வீடியோவில் நான் சொன்னதான் நல்லா மைண்டில் ஏற்றிக்கிங்க. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வரும். தமிழ்நாட்டோட முதலமைச்சர் யாருன்னு தெரிஞ்சிடும். அதனால எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு விதத்திலையும் ரிசல்ட் எப்படி வந்தாலும் சரி, புரியுதா? அது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ போய் நம்ம ஒரு எக்ஸாமே எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷம் இல்லாட்டி அடுத்த வருஷம் எழுதிக்கலாம், இந்த அட்டம்ப்ட் இல்லாட்டி அடுத்த அட்டம்ப்ட்ல எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த எலெக்ஷன் இல்லாட்டி அடுத்த எலெக்ஷன் பார்த்துக்கலாம். ஒரு இதாதான் சொல்றேன் நான், நெகட்டிவா நான் சொல்லலை. ஏன்னா நம்ம எல்லா விதத்திலையும் பார்க்கணும் இல்லையா? ஒருவேளை ரிசல்ட் நம்மளுக்கு சாதகமா வந்தாலும் பாதகமா வந்தாலும் அதை நம்ம எதிர்நோக்கிறதுக்கான சக்தியும் நம்மளுக்கு அந்த தைரியமும் நம்மளுக்கு வேணும். அதனால மண்டையில நல்லா ஏத்திங்க. யாரும் எந்த ஒரு தப்பான முடிவும் தப்பான முடிவை எடுத்துறாதீங்க. ஏன்னா நிறைய பேர் நிறைய விதமா நம்மளை போட்டு ட்ரிகர் பண்றாங்க. எல்லா கட்சிக்காரங்களும், அதுவும் இந்த முக்கியமா இந்த என்டிக்காரங்க, இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க, இந்த திமுக காரங்க நம்மளை வந்து டிகர் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்க ஒரு தற்கொலை கூட்டம், விஜய் தோத்துட்டாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா செத்துருவாங்க. அவங்க தானாவே ஒரு முதலமைச்சரா வாழ்ந்துட்டு இருக்காங்க. விஜய் விஜய் தான் முதலமைச்சர்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு விஜய் முதலமைச்சர் ஆகல அப்படின்னு தெரிஞ்சா அவங்க உயிரை விட்டுருவாங்க. அப்படியா இருக்காங்க இப்படியா இருக்காங்கன்னு சொல்லி நம்மளை போட்டு மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு சூழ்நிலைக்கும் யாரும் இடம் கொடுத்துறாதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ராஜேஷ். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் தாழ்மையான கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நன்றி.